மக்களே இங்கே பாருங்க, நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காக வலை விட்டுருக்குறோம். இதில் எத்தனை வெரைட்டி மீன் தான் இருக்குதுன்னு தெரியாது. இங்கே பாருங்க, நான் வேறு பாக்கெட் நப்பிட்டேன். இது ஒரு வெளிச்சி மீனும்பாங்க. இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. இதுக்கு அது மச்சக்கெண்டை, இது மச்சக்கெண்டை மீன். இது குள்ளக்கெண்டை. குள்ளக்கெண்டை அப்புறம் வந்து இது கல்லொட்டி. எங்கள் ஊரில் இது கல்லொட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்துக்குங்க, மீன் தெரியுதா இல்லையான்னு தெரியல, வெஜ்ஜில் வேறு ரொம்ப கனமாக அடிக்குது. பார்த்துக்குங்க, இது கல்லொட்டி மீன். கல்லொட்டி மீன் பாரு நிறையா இருக்குது. கல்லொட்டி மீன் இருக்குதுங்க. அப்புறம் இந்த முள்ளுக்கிளறு இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் நாட்டு மீன்கள். பார்த்திங்கன்னா சைடில் இது முள் ஊற்றினா கை வலிக்கும். இந்த முள்ளுக்கிளறு, முள்ளுக்கிளறு மீன். இது பார்த்திங்கன்னா கல்பாஸ் குட்டி. கொஞ்சம் பெரிய சைஸ். நான் அதை போட்டேன். இன்னொரு கல்பாஸ் அவன் பாக்கெட்டில் எடுத்து போட்டான். ஒன்று எடுத்து காட்டு சாமி. இங்கே பாருங்க, ஆற்றுக்கெண்டை. இங்கே பார்த்தீங்களா? கல்பாஸு, ஆற்றுக்கெண்டை பெருசெல்லாம் எல்லாம் பாக்கெட்டில் அமுக்கிட்டான். திருட்டு வேலை. இங்கே ஒரு கெண்டை மீன் இருக்குது. ஜிலேபி மீன். கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி அனுப்பியாச்சு. மச்சக்கெண்டை கீழே போடு. ஆற்றுக்கெண்டை, கல்பாஸு, மச்சக்கெண்டை. பார்த்துங்க, 1 2 மீன் இல்லை, 10 வகையான மீன் பிடிச்சாச்சு. இந்த வலையை விட்டு நல்லா அனைத்துமே நாட்டு மீன்கள். இந்த மாதிரி மீன்லாம் வேணுன்னா ஆற்று ஓடைக்கு தான் வரணும், வேறு எங்கேயும் கிடைக்காது. பாருங்கள், இதில் எத்தனை மீன் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த வலை ஃபுல்லாக மீன் பூரா முள்ளுக்குள்ளே போட்டாச்சு. நீ எத்தனை மீன் எப்போ எடுத்து சேர்த்துறதுன்னு தெரியல. குட்டி குட்டி மீன்கள். கொக்கு மீனுக்காக வலையை விட்டோம். இன்னைக்கு கொக்கு மீன் ஒன்றும் பிடிக்க முடியல. பாருங்க, இந்த இடத்துலாம் பிடிச்சோம். கொக்கு மீன்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக போச்சு. கண்ணியில் முட்டிட்டு ஓடிடுச்சு. கொக்கு மீனை தவிர எல்லாம் மாட்டிடுச்சு. இன்றைக்கி 6ஆம் மீனும் பிடிச்சானு பார்த்தா 6ஆம் மீன் இல்லை. ஓகே, இப்போ இதெல்லாம் பிடிச்சாச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ சுத்தம் பண்ணி சமைச்சிட்டு ஒரு வீடியோ போடுறோம். அதை ஒப்பித்து பார்த்துக்கலாம். வெயில் கடைசி அடிக்குது, சீக்கிரம் எடுத்துரு. பாருங்க, இந்த இடத்துல விரால் மீனில் ஒன்று ஓடிச்சு, அதை போட்டு இழுத்தோம். இதில் இந்த வலையில் பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக போட்டிருக்குறோம், அதனால் அது சீக்கிரமாக கீழே இறங்கலை. மீன் எல்லாம் ஓடிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.